இந்த பாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா இது பால் கிடையாது, இது சும்மா ஒரு வெள்ளை கெமிக்கல், 2 லேயர். இப்படி சாய்ச்சிங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து இது மூடியில போய் ஊத்திக்குது, அவ்வளவுதான். பிள்ளையார பால் குடிக்க வச்சுட்டான். சும்மா அது என் செருப்பு பாருங்க, அப்படியே ஜோரா குடிக்க பாருங்க. நம்ம மக்களோட அறியாமை அப்படியே கக்குனாலும் அப்படியே கேட்குதான், அப்படியே கக்குனாலும் அப்படியே அறியாமையா அவன் காசாக்குறான். ஒரு 10 ரூபா சாமான் இன்னைக்கு அவனுக்கு 1 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு 25 வருஷத்துல சொன்னா இந்த மக்கள் சொல்ற அறியாம தான். பணக்காரர்களுக்கு சாமி இறங்கி நான் பார்த்தது இல்லை. ஏழைதான் வேல் குத்திக்கிறான், தீச்சட்டி எடுத்து தீ மிதிக்கிறான், பறவைக்காவடி எடுக்கிறான், சாமி ஆடுறான். பணக்காரன் சாமி மட்டுமே கும்பிடுறான். இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் பார்த்தா கொடுத்த சுதந்திரத்தை திருப்பி வாங்கிடுவான் போல இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கும் போயிட்டு இருக்கானுங்க இந்தியால. ஏசப்பா வச்சு மனுஷங்க மதம் மாறி பார்த்திருப்போம், மதம் மாற்றி பார்த்திருப்போம். ஆனா இந்தியால மட்டும்தான் ஏசப்பாவே மதம் மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க எவனுங்க. இதெல்லாம் பார்க்க முடியாம தான் எந்த மதத்துல இருக்கிற கடவுளும் மனசு என்கிட்ட பேசுறதே விட்டுட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி வீடியோவை நிறைய பேர் கலாய்ச்சிருந்தாலும் ஏன் நாமளை விட கலாய்ச்சிருப்போம். ஆனா இதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா, எந்த மதத்தோட கடவுளா இருந்தாலும் நம்ம இந்தியர்களோட பாரம்பரியத்தை விடாம அந்த பாரம்பரியத்தையும் சேர்த்து அதை சாம்பியை கும்பிடுறோம். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. இப்ப என்ன சொன்ன வயசு? 22. இன்னும் 4 வருஷத்துக்கு ஆனாலும் உங்களுக்கு திருமண தடையா இருக்கும். அதாவது முயற்சி பண்ணாலும் ஒண்ணு வரும், இல்ல நம்ம பார்ப்போம், இல்ல பெரியவங்க பார்ப்பாங்க. ஆனால் பக்கம் வந்தாலும் ஆனா இந்த 4 வருஷம் முடிஞ்சு 26க்கு மேல திருமணம் பண்ணும்போது நிச்சயமாக உனக்கு மற்ற இந்த சபையில இருக்கிற உன்னை பார்த்து நல்லா இருக்கியாமா இல்லம்மா என்னாச்சு? மேரிடா நீங்க? ஆமா. இவருடைய வாழ்க்கை இருங்க சார், சொல்லி முடிக்க இந்த ட்விஸ்டே முடியல. முடிக்கட்டும். அந்த அம்மா கல்யாணம் ஆயிருச்சு சார். அவர் என்னதான் சொல்லி முடியாது, நான் வெயிட் தான் பண்ணியிருந்தேன். அவர் கரெக்டா சொல்லிருந்தாருன்னா சொல்லிருப்பாரு எடுத்தோடனே. உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? எங்க வந்திருக்காரு? ஏங்க வாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஜாதகம் பார்த்தா கடைசி வரையும் கல்யாணம் ஆகாது. கோயில்ல முதல்ல சாமி இல்ல, கோயில்ல சாமி வந்தா பலி கொடுக்கறவன கொண்டு போடும். சாமி வந்து டேய் உன் உயிர் மாதிரி தானே அது உயிர், அதை எப்படி கொள்ளலாம்? அதுவும் நான் தானே படைச்சேன், உன்னைய நான் தானே படைச்சேன், நீ எப்படி போய் அதை வெட்டலாம்? சாமி கொண்டு போடும் இல்ல, சாமி இல்லையாங்க. அதனால இவன் இஷ்டத்துக்கு வெட்டுறான், இவன் இஷ்டத்துக்கு வீட்டுல போய் சாப்பிடுறான். 10வது தோரணம் போட்டு வச்சுக்கிறான், காய வச்சு வேற வச்சுக்கிறான் இல்லையா? இதையெல்லாம் கடவுள் கேட்கல. கடவுள் என்ன சொல்றான்? புனிதமானவனாயிரு, பல உயிர்களுக்கு உன் உயிர் மாதிரியே நினைக்க கத்துக்கோ. அதுதான் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.